விஜய் வந்து சொல்றாரு, இந்த வாட்டி உங்க ஊர்ல யார் ஜெயிப்பாங்க? எங்க ஊரை வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். எங்க ஊர்னு கிடையாது, தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே தான் ஜெயிக்கும். வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் அது வந்து வேலைக்கு ஆகாது. விஜய் வந்து சொல்றாரு, அது பண்றேன், இதை பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேங்கிறாரு. அது சாத்தியமே ஆகாது. அதாவது இவங்கெல்லாம் குறைஞ்ச ஒரு 40-50 வருஷமா அரசியலில் இருக்காங்க. 3 மாசத்துல அரசியலுக்கு வந்துட்டு நான் தான் முதலமைச்சர் சொன்னா அது யாராலும் ஏற்றுக்க முடியாது. அது வந்து முன்னையும் தெரியாது, பின்னையும் தெரியாது. அரசியல் ஆள் என்னன்னு தெரியாது. எவ்வளோ ஆள் இருக்குது, என்ன இருக்குது, எங்கே பஞ்சம், எங்கே எது குத்தம், என்ன குத்தம் தெரியாமே வந்துட்டு இருக்காரு. தெரியாமே பேசிகிட்டு இருக்காரு. விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் ஸ்டாலின் அப்படி கிடையாது. பரம்பரையாக வந்த திமுக 75 ஆண்டுகள் அடிப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது எந்த காலத்தில் எங்கள் வெல்லவே முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. திமுகங்கிறது சூரியன் யாரால் அழிக்க முடியுமா? அது எந்த காலத்துலையும் முடியாது. எங்கள் சூரியன் இன்றைக்கும் உயிர்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது அழிவுக்கே வேலை கிடையாது. ஆனால் நான் திமுக தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும், வெற்றிகரமாக சிறப்பாக இருக்கும்.